ஒரு பக்கம் நாகப்பட்டினம் குடும்பத்தை சேர்ந்த செனூரன் முத்துசாமியும், முருக பக்தரான சுப்புராயனும் முருகர் டாட்டூவ போட்டுட்டு சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு விளையாடுறாங்க. இன்னொரு பக்கம் நேத்து தமிழ்நாட்டுல வேலூர்ல பிறந்த ஆதித்யா அசோக் இந்தியாக்கு அகைன்ஸ்டா நியூசிலாந்து டீமுக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க, நேத்து மேட்ச்ல தமிழ்நாடு சேர்ந்த 2 பிளேயர் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒன்னு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வாஷிங்டன் சுந்தர், இன்னொன்னு நியூசிலாண்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஆதித்யா அசோக். என்னதான் ஆதித்யா அசோக் அவருக்கு 4 வயசு இருக்கும்போதே ஃபேமிலியோட நியூசிலாந்துக்கு அவங்க ஷிஃப்ட் ஆயிட்டாலும் அப்பப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருந்திருக்காங்க. 2023லயே நியூசிலாந்துக்கு T20 டீம்லயும் அதுக்கப்புறமா 2 ODIs பங்களாதேஷ்க்கும் ஆடி இருக்காங்க. ஆனா இடையில இன்ஜுரி காரணமா இவ்வளவு நாளா அவரால் ஆட முடியல. சிஎஸ்கே அகாடமில ஒரு 2 வாரம் ட்ரெயின் பண்ணியிருக்காரு இந்தியன் கண்டிஷன்ஸை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. சுப்ராயன் வந்து முருகர் டாட்டூ போட்டிருக்க மாதிரி இவர் கையில ஒரு டாட்டூ போட்டிருக்காரு. ஆதித்யா அசோக் அவரோட தாத்தா வந்து ரஜினிகாந்தோட மிகப்பெரிய ஃபேனா, அதனால இவருக்கும் ரஜினியை ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவரோட தாத்தாவுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் ட்ரிபியூட் கொடுக்குற விதமா அவரோட கையில என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி ஒரு டாட்டூ போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓடிஐல சுப்மன் கில்லோட விக்கெட்டை தூக்குனாரு. இன்னும் 2 ODIs இருக்கு. ஸோ எத்தனை விக்கெட் எடுக்க போறாரு, அவர் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான நியூசிலாந்து ஸ்பின்னர் ஆக போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.